வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் இன் சி. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு 2 நிமிஷத்தில் என்ன பண்ணிடும் முடிஞ்சிடும். இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் இருக்குது, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். நான் ஸ்டாட்டிக்காகவே என்ன பண்ணுறேன், இன்புட் கொடுத்துட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணுறேன், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். அதுவும் என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 9 எலிமெண்ட்ஸ் ஸ்டாட்டிக் அசைன் பண்ணிட்டேன். தென் என்னோட நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன, சரி நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன, நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னன்னு சொல்கிறேன். தென் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 2 லூப்பிங் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சம்ங்கிறது என்ன, ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஏ மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 0th ரோவில் 0லேருந்து சி வரைக்கும் இருக்கிற காலம்ஸ். அப்போ 0th ரோவில் காலம் 0லேருந்து 2 வரைக்கும் 0, 1, 2 3 காலம்ஸ் டோட்டலாக எலமெண்ட் அங்கே இருக்கிறத கரெக்டாக என்ன பண்ணுற மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை என்னென்னா, இன்னொரு லூப்பை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண விட்டுணும். அவுட்டர் லூப் அடுத்த தடவை வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷன் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டுக்கு பிரிண்ட் ஆயிரும். இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை, காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா சம், அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். எப்படின்னா ஏ மேட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு எடுத்து பி மேட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு, அதாவது ஐ வேல்யூ 0, ஜே வேல்யூ 0. அப்போ ஏல 0,0ல் இருக்கிறத எடுத்து பியில் 0,0 கூட என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். 1 + 1 ரிசல்ட் 2 சம்மில். அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கும், நம்மளோட ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ ஜேயோட வேல்யூ 1 இருக்கும். 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஏ மேட்ரிக்ஸில் 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் 2, பி மேட்ரிக்ஸில் 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் 1. ஸோ 1 + 2 3. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை இன்னர் லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஐயை என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஃபைனலாக இந்த நம்மளோட ரிசல்டன் மேட்ரிக்ஸை அப்படியே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நமக்கு ஃபைனலாக இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.